Hi friends, this is Shamla from DDIS Academy. டெய்லி குவிஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த கவர்னர். ஆல்ரெடி குவிஸ் நம்பர் 1 அப்லோட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இஸ் குவிஸ் நம்பர் 2. ஓகேவா, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் கேன் ரிமூவ் தி கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஃப்ரம் ஆஃபீஸ்? ஓகே, யார் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பார்லிமெண்ட், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட். யார்? கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் பிரசிடென்ட். ஓகேவா, கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட், அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். For removal of a governor from office, the president seeks advice from. கவர்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் யாரோட அட்வைஸாக கேட்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 1 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், செகண்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட், தேர்ட் ஒன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட், ஃபோர்த் ஒன் none of them. What's the answer? The answer was none of them. ஓகேவா, மீன்ஸ் பிரசிடென்ட் அவரோட ஓன் ப்ளெஷரை தான் கவர்னரை அவர் ரிமூவ் பண்ணுவார். அவர் யாரோட அட்வைஸும் கேட்க மாட்டார் கவர்னரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிப்போர்ட் ஆஃப் தி CAG, Controller and Auditor General of India, relating to the accounts of the state are submitting to which of the following? Means CAG அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறாங்களா, ஆடிட் பண்ண ஸ்டேட்டுக்குன்னு ஆடிட் பண்ண அந்த அக்கௌண்ட்டை யார்கிட்ட அவர் சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 1 பிரசிடென்ட், செகண்ட் ஒன் கவர்னர், தேர்ட் ஒன் பார்லிமெண்ட், ஃபோர்த் ஒன் சீஃப் மினிஸ்டர். வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் கவர்னர். ஓகேவா, CAG of the India relating to the account of the states it is governor. ஓகேவா, சென்ட்ரலில் வரும்போது தான் பிரசிடென்ட் வரும், ஸ்டேட்னா கவர்னர் வரும். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹூ இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சீஃப் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட், none of the above. வாட் இஸ் ஆன்சர்? தட் இஸ் கவர்னர். ஓகேவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா கவர்னர், அதேமாதிரி ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் எ கவர்னர்? மீன்ஸ் இந்த ஸ்டேட்டுக்குன்னு கவர்னர் இருக்கணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. Article 152, 153, 154, 156. What is the answer? That is 153. ஓகேவா, sixth one. Who called the governor of a state as federal fireman? What is the answer? K.T. Shah, B.R. Ambedkar, C. Rajagopalachari, last one Dr. Rajendra Prasad. Which one is the answer? Answer is Rajagopalachari. He only called as governor of a state as federal fireman. அவர் தான் சொல்லியிருக்கார் கவர்னரை. ஓகேவா, செவன்த் ஒன் பாருங்கள். Which of the following articles says the executive power of the state is vested in the governor? Means executive power of the state கவர்னர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்? That is article 152, 153, 154, 155. What is answer? That is 154. 154 நான் சொன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் இன் கவர்னர் கிட்ட தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எயித் ஒன் பாருங்கள். The Constitution of India does not provide for impeachment of which of the following? Impeachment இவங்களுக்கு கிடையாது. இம்ப்ரீச்மெண்ட் அவங்களுக்கு தெரியும்ல, பார்லிமெண்ட்டில் போய் பில் பாஸ் ஆகி அவங்க போஸ்டிங்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது. அது மாதிரி யாருக்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஒன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தேர்ட் ஒன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபோர்த் ஒன் கவர்னர் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட். வாட் இஸ் ஆன்சர்? தட் இஸ் கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகேவா, பிரசிடென்ட் தான் நம்ம மோஸ்ட்லி இம்ப்ரீச்மெண்ட் என்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்குது, பார்லிமெண்ட்டில் இது பண்ணுவோம். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவில் அவர்
சேர்மனாக இருக்காரா, ஸோ அவரை ரிமூவ் பண்ணால் ராஜ்யசபாவில் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பிரசிடென்ட் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டில் பண்ணுவோம். சீஃப் ஜஸ்டிஸும் அதே மாதிரி. பட் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் மட்டும்தான் எப்படி ஹோல்ட் பண்ணுவார் ஆஃபீஸை, ஹோல்ட் வித் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்டோட இதில் தான் கவர்னர் இருப்பார். கவர்னர் எப்போ வேணால் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். பட் டேர்ம் 5 years தான். பட் யூ ஹோல்ட் தி போஸ்ட் ஆன் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே, கவர்னருக்குன்னு இம்ப்ரீச்மெண்ட்னு கான்ஸ்டியூஷன் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. ஓகே, இதுதான் 8th one. 9th one பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் குவாலிஃபிகேஷன் டு பி அப்பாயிண்டட் அஸ் எ கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. செகண்ட் ஒன், ஷுட் நாட் பி ரெசிடென்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் விச் he and she ஒர்க் as a governor. She should have complete a age of 35 years. What is the answer? Should be a citizen of India. It is correct. Next, should not be resident of the state of which she work as a governor. Correct. எந்த ஸ்டேட்டில் அவர் கவர்னராக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. அது ஒரு குவாலிஃபிகேஷன். கரெக்ட். ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35 years. தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ மூணுமே தான் குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி அப்பாயிண்டட் ஆஸ் எ கவர்னர். ஓகேவா? இந்த வீடியோ 9 questions பார்த்தோம். இது இஸ் எ குவிஸ் நம்பர் 2. ஓகேவா? இந்த டுடே வந்து கவர்னரோட வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணி கவர்னர் சம்மந்தப்பட்ட 2 குவிஸ் பார்த்தோம். ஒரு குவிஸில் ஒரு 5 question பார்த்து இந்த இதில் 9 question பார்த்துருக்கேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நடத்திட்டு அதுக்கான குவிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பாலிட்டி தான் போயிட்டுருக்கு. நைட்டு வந்து சம்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆப்டிடியூட்கான சம்ஸு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.